பாகிஸ்தானுடனான பிரச்சனைகள்ல அமெரிக்காவோட எந்த ஒரு மத்தியஸ்தத்தையும் இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட தொலைபேசியில பேசிய பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமா சொல்லிட்டாரு. G7 உச்சி மாநாட்டின் போது பிரதமர் மோடியும் அதிபர் ட்ரம்ப்பும் சந்திக்க திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா இஸ்ரேல் ஈரான் போரால மாநாட்டை பாதியிலேயே முடித்துக்கொண்டு அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போயிட்டாரு. இதனால இந்த சந்திப்பு நடக்கவே இல்லை. அதற்கு பிறகு ட்ரம்போட வேண்டுகோளின் பேர்ல இரு தலைவர்களும் தொலைபேசியில பேசினாங்க. இது குறித்து மத்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி வெளியிட்டுள்ள வீடியோல பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் தொலைபேசியில பேசியதை பகிர்ந்து கொண்டாரு. மேலும் இரு தரப்பினரும் பேசிய விவரங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் விரிவா விளக்கி இருக்காரு. அந்த வீடியோவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான மத்தியஸ்தம் குறித்து அமெரிக்காவால எந்த மட்டத்திலையும் பேச்சுவார்த்தை நடத்தப்படல அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட பிரதமர் மோடி தெளிவா சொன்னதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தம் செய்வது தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நேரடியான பேச்சுவார்த்தைகள் நடந்தது அப்படின்னும் பாகிஸ்தான் விடுத்த வேண்டுகோளின் பேர்ல தான் போர் நிறுத்தம் செய்யப்பட்டது அப்படின்னும் பிரதமர் மோடி அதிபர் கிட்ட விளக்கி இருக்காரு. மேலும் இந்தியா ஒருபோதும் மத்தியஸ்தத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னும் இனியும் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னும் பிரதமர் மோடி உறுதிப்பட தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக ட்ரம்ப் கிட்ட மோடி விரிவாக எடுத்துரைத்தாரு. இதனை கேட்டுக்கொண்ட ட்ரம்ப் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து பிரதமர் மோடி கிட்ட இரங்கலும் தெரிவித்தாரு. மேலும் தீவிரவாதத்துக்கு எதிராக போரிட அமெரிக்கா இந்தியாவுக்கு துணை நிற்கும் அப்படின்னு மோடியிடம் ட்ரம்ப் உறுதியளித்து இருக்காரு.